ஜல்லிக்கட்டு போட்டிக்காக தமிழக அரசு கொண்டு வந்த சட்ட திருத்தத்தை எதிர்த்து பீட்டா அமைப்பினர் மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்துள்ள ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் பீட்டாவின் முயற்சியை தடுத்து நிறுத்த தமிழக அரசு சட்ட நடவடிக்கையை வலுப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியிருப்பதாக கூறுகிறார் செய்தியாளர் செல்வகுமார். ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிக்கு தடை விதிக்க வேண்டும் என பீட்டா அமைப்பு உச்சநீதிமன்றத்தை அணுகியிருப்பது ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களிடையே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் பீட்டா தாக்கல் செய்திருக்கின்ற இந்த வழக்கில் பல புள்ளி விவரங்களை தாக்கல் செய்திருக்கிறது. அதாவது தமிழக அரசு ஜல்லிக்கட்டு தொடர்பாக சிறப்பு சட்டத்தை இயற்றிய பின்பு தமிழகம் முழுவதும் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. பிப்ரவரி மாதம் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியில் குறிப்பாக 5 ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகளை அது கணக்கில் எடுத்துக் கொண்டிருக்கிறது. மதுரை மாவட்டத்தில் அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர், அதேபோன்று திண்டுக்கல் உள்ளிட்ட 5 ஊர்களில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி தொடர்பான அந்த ஆவணங்களும் புகைப்படங்கள், அது மட்டுமல்ல வீடியோ காட்சிகளை அது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறது. இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகள் நடைபெற்ற போது ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு மிகப்பெரிய துன்புறுத்தல் செய்யப்பட்டிருக்கிறது. ஜல்லிக்கட்டு காயங்களுக்கு காயங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அதனுடைய கால்கள் உடைக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை பார்க்க வந்த பார்வையாளர்கள், ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிக்கு பாதுகாப்புக்கு வந்த போலீசார் மற்றும் வீரர்கள் இந்த நிகழ்ச்சியில் உயிரிழந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்ற காளைகளும் உயிரிழந்திருக்கின்றன. அந்த புள்ளி விவரத்தில் அது தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக 5 ஜல்லிக்கட்டு காளைகளும் 15 வீரர்களும் இதில் இறந்திருப்பதாக அது உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்ல, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் மட்டுமே 74 பேர் காயமடைந்திருப்பதாகவும் புள்ளி விவரமாக உச்சநீதிமன்றத்தில் பீட்டா அமைப்பு தெரிவித்திருக்கிறது. ஆனால் பீட்டா அமைப்பினுடைய இந்த கருத்துக்கு ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகளுக்கு பிறகு ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகள் தற்போது தமிழகம் முழுவதும் வெகு விமரிசையாகவும் கோலாகலமாகவும் நடைபெற்று வருகிறது. உச்சநீதிமன்ற வழிகாட்டத்தின்படிதான் இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. நீண்ட போராட்டத்திற்கு பிறகு இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியில் நாங்கள் நடத்தியிருக்கிறோம். எனவே உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டு முறையில் சொல்லப்பட்டிருந்த அனைத்து பாதுகாப்பு அம்சத்தையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு மிகவும் நேர்த்தியாக இந்த ஜல்லிக்கட்டை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். பீட்டா அமைப்பு தெரிவித்திருக்கின்ற இந்த கருத்து என்பது பொய்யானது. தமிழர்களுடைய பாரம்பரியத்தையும் நாட்டு இன மாடுகளையும் முழுமையாக முடக்க வேண்டும் என்ற நோக்கில் உச்சநீதிமன்றத்தை மீண்டும் பீட்டா அமைப்பு அணுகியிருப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். பீட்டா அமைப்பு வேற ஒரு தமிழர் கலாச்சாரத்தை முற்றிலும் ஒழிக்கணும்ன்ற ஒரு நோக்கத்தோட பழைய வீடியோ ஆதாரத்தெல்லாம் எடுத்து தவறாக இவங்க பயன்படுத்தி இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் போய் இது தாக்கல் பண்ணுறாங்கன்றது எங்களோட கருத்து. வரும் காலங்களில் ஏற்கனவே இந்தி போராட்டத்துக்கு பின்னால் அந்த ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் தான் தமிழகத்தில் ஒரு பெரிய போராட்டமாக இருந்துச்சு. இதை மத்திய மாநில அரசுகள் இப்பயே கவனம் செலுத்தி இந்த பீட்டான்ற அமைப்பை பீட்டா அமைப்புன்றதை தடை செஞ்சு எங்களுக்கு தமிழ் கலாச்சாரம் பாரம்பரியம் கிடக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். வருஷமாக ஏற்கனவே தடைப்பட்டு இருந்துச்சு. அதவே நாங்கள் முறையாக நடத்தின முடியாது. முறைப்படி பேரிகார்டெலாம் கூடுதலாக செலவு பண்ணி மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் அவர் மேற்பார்வையில் தான் பார்த்து எல்லாமே விலங்குகளுக்கு என்னென்ன பாதுகாப்பு கொடுக்கணுமோ அது எல்லாம் கொடுத்து கலெக்ஷன் பாயிண்ட்டு எல்லாமே கரெக்டாக பண்ணித்தான். அதுக்கு முன்னாடியே மாவட்ட ஆட்சியர் உத்தரவு கொடுத்தது அந்த ஜல்லிக்கட்டை நான் சிறப்பாக நடத்தினோம். இதில் பீட்டா அமைப்பு என்ன உள்நோக்கத்தோடு மீண்டும் இதை செயல்படுறாங்கன்றது தெரியல. இது நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி தொடர்பாக நீதிமன்றத்தில் தொடர்ந்து நடைபெற்ற வழக்கிற்கு பின்பாகத்தான் தற்போது தமிழக அரசு பிறப்பித்த சிறப்பு சட்டத்தின் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகள் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஆனால் தற்போது பீட்டா அமைப்பு உச்சநீதிமன்றத்தை அணுகியிருக்கின்ற நிலையில் இதனால் தற்போது ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிக்கு எந்த தடையும் ஏற்பட்டுவிடக்கூடாது. ஆகவே மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நீதிமன்றத்தை அணுகி இந்த வழக்கு விசாரணைக்கு முன்பாகவே இந்த வழக்கை முடித்து வைக்கின்ற வழியை பார்க்க வேண்டும் என ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இல்லையென்றால் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை மீண்டும் நடத்த வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் என அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் முருகேசுடன் அலங்காநல்லூரில் இருந்து சன் செய்திகளுக்காக செல்வகுமார்.